அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஞானம் வேணும், நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அந்த லெவலிலே, அந்த ஆசீர்வாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்னா ஒரு வளர்ச்சியை ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். ஆனால் சிலருக்கு அப்படிதான், அப்படியே ஒரு இதுவாக பியூனாக போய் சேர்ந்துட்டாங்களா அவ்வளோதான், காலம் முழுவதும் பியூனாகவே இருந்துருவோம், இந்த இது பண்ணுறாங்களா அவ்வளோதான், இப்படியே இருந்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஒரு வீட்டை கட்டிட்டாங்களா அவ்வளோதான், ஒரு வீட்டை கட்டிட்டோம், செட்டில் ஆகிட்டோம், அப்படிதான் அவ்வளோதான். இந்த மாதிரி ஆண்டவருடைய இது ஞானம் இல்லை. ஞானம்ன்றது என்ன அப்படின்னா மாதா மாதம் வளரணும், வாரா வாரம் வளரணும், வருஷா வருஷம் வளரணும். இந்த வளர்ச்சியை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இன்றைக்கி மனசில் இதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தா போதும். ஆண்டவரே, எத்தனை வருஷமாக நான் ஒரே இடத்துல இருக்கிறேன், எத்தனை வருஷமாக ஒரே சம்பளத்தில் இருக்கிறேன், எத்தனை வருஷமாக இந்த தெருவுக்குள்ளேயே இப்படியே வரேன், எனக்கு அடுத்த லெவல் வராதா? நான் நம்புகிறேன், இந்த ஆசை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் நிச்சயமாக எடுத்துகிட்டு போவார். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்தையே ஆரம்பிக்க பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த ஞானம் வேணும். கர்த்தரிடத்தில் எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நான் அதே இடத்துல இருந்துடவே கூடாது. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, கர்த்தர் நிறைய கிருபை கொடுத்திருக்கிறார், அதே இடத்துல உட்கார்ந்துடாதீங்க, அதே இடத்துல உட்கார்ந்துடாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அடுத்த லெவல், அடுத்த ஒரு உயர்வு கிருபையாய் கொண்டு போறார். ஆமென்.